எல்லாருக்கும் வணக்கம். ஒடிஷாவில் மொத்தமுள்ள 147 சட்டமன்ற தொகுதிகளில் 78 இடங்களை கைப்பற்றியுள்ள பாஜக முதல் முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதேபோல 21 மக்களவை தொகுதிகளில் 19 மக்களவை தொகுதிகளை வென்றுள்ளது பாஜக. ஓர் ஆறுதலாக பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் 51 சட்டமன்ற தொகுதிகளை தக்க வைத்திருப்பதன் மூலம் ஒடிஷா மக்களின் வாக்களிக்கும் மனோபாவத்தில் தாக்கம் செலுத்தியுள்ள பாஜகவின் பலவித பிரச்சார பிரம்மாஸ்திரங்களை மீறி வலுவான வாக்கு வங்கியை கொண்ட மாநில கட்சி என்பதை நிரூபித்துள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒடிஷா அரசியல் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒடிஷாவின் ஆட்சி மன்ற அரசியலில் 50 ஆண்டுகளுக்கு முன்பே கால் பதித்து விட்டது பாஜக. அது பாரதிய ஜனசங்கமாக இருந்த நெருக்கடி நிலை சகாப்தத்தின் போது ஒடிஷா சட்டமன்றத்திற்கு 4 உறுப்பினர்களை அனுப்பி வைத்தது. பின்னர் 1980இல் அது பாரதிய ஜனதா கட்சியாக உருவெடுத்த பின் அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்.கே. அத்வானி போன்ற உயர்மட்ட தலைவர்கள் ஒடிஷாவை குறிவைத்து அதன் தலைநகரான புவனேஸ்வரில் 1982இல் தேசிய செயற்குழு கூட்டத்தை கூட்டி கவனத்தை ஈர்த்தனர். அப்போதெல்லாம் நவீன் பட்நாயக்கின் தந்தையும் இந்திய அரசியலின் சாகசக்காரருமான பிஜு பட்நாயக்கின் அசைக்க முடியாத கோட்டையாக ஒடிஷா விளங்கியது. ஆனால் நிலைமை அப்படியே இருக்கவில்லை. 1985 சட்டமன்ற தேர்தலில் 64 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் வென்று கணக்கை தொடங்கியது பாஜக. பின்னர் 1990களில் 2 இடங்கள், சரியாக 10 ஆண்டுகள் கழித்து புவனேஸ்வரில் மீண்டும் தேசிய செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதை 50,000 தொண்டர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியாக மாற்றி காட்டியது பாஜக. இதன் பின்னரே அதன் செல்வாக்கு ஒடிஷாவில் வேர் பிடிக்க தொடங்கியது. 1995 சட்டமன்ற தேர்தலில் 144 இடங்களில் போட்டியிட்டு 9 இடங்களை பிடித்தது. அடுத்து வந்த ஆண்டில் புவனேஸ்வர் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் வென்று உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இரட்டை இலக்கங்களுக்கு உயர்த்தியதுடன் மாநிலத்தின் தலைநகரை தனது கோட்டை என பிரகடனப்படுத்தியது பாஜக. காங்கிரஸில் 50 ஆண்டுகள், ஜனதா தளத்தில் 15 ஆண்டுகள் என்று பயணித்த பிஜு பட்நாயக்கின் மறைவுக்கு பிறகு 1997இல் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளத்தை தொடங்கினார். 1998 மக்களவை தேர்தலில் பாஜகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டு அதற்கு 9 இடங்களை பிஜு ஜனதா தளம் கொடுத்தது. அதில் 7 இடங்களை பிடித்த பாஜகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேவேந்திர பிரதான் வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகித்தார். அதன் பின்னர் 2009 வரை நீடித்த இந்த கூட்டணியில் பாஜக தனது வாக்கு வங்கியை கணிசமாக உயர்த்தி கொண்டது. அது மட்டுமல்ல, 2002 சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளத்துடனான கூட்டணியில் 35 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியதுடன் நவீன் பட்நாயக்கின் அமைச்சரவையில் 9 பாஜக உறுப்பினர்கள் மாநில அமைச்சர்களாகவும் ஆனார்கள். இந்த புள்ளியில் இருந்துதான் இக்கூட்டணியின் பிணக்குகள் தொடங்கின. சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே பிஜு பட்நாயக் முன்னெடுத்த மாநில சுயாட்சி கொள்கை, மொழிவழி தேசியம், மதச்சார்பின்மை ஆகியவற்றையே நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளமும் உறுதியாக கடைபிடித்து வந்தது. அதே நேரம் மாநில அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நிர்வாக இயந்திரத்தை சிறப்பாக பயன்படுத்தும் திறன்மிக்க முதல்வராக நவீன் பட்நாயக் விளங்கி வந்தார். அதற்காக இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளை திறம்பட பயன்படுத்தி கொண்டார் திரு நவீன் பட்நாயக் அவர்கள். நவீன் பட்நாயக்கும் பிஜு ஜனதா தளமும் மக்கள் மனதில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருப்பதை
கண்ணுற்ற பாஜக ஒடிஷா வாக்காளர்கள், குறிப்பாக பெண் வாக்காளர்களின் பூர்வகுடி மக்களின் மனதில் இடம் பிடிக்க எண்ணியது. அந்த வேளையில்தான் 2014 மோடி பிரதமரானார். அப்போது ஒடிஷாவை முன்வைத்து பாஜக அரசு 2 முக்கிய நகர்வுகளை சாதித்தது. அவை பாஜகவின் தற்போதைய வெற்றிக்கு கணிசமான பங்களிப்பை தந்திருக்கிறது. முதலாவது, தேவேந்திர பிரதானின் மகனும் ஒடிஷா மாநில பாஜகவில் செல்வாக்கு பெற்றவருமான தர்மேந்திர பிரதானை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைக்கு கேபினட் அமைச்சராக உயர்த்தியது. உஜ்வாலா மேன் என ஊடகங்களால் வர்ணிக்கப்படும் இவர்தான் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் சூத்திரதாரி. இதன் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பெண்களுக்கு இலவச எரிவாயு வழங்கும் திட்டத்தை நாடு முழுவதும் வெற்றிகரமாக விரிவுபடுத்தினார். இத்திட்டத்தில் தனது மாநில பெண்களை கணிசமான அளவில் பயன்பெற வைத்தார். இரண்டாவது, பழங்குடி இனத்திலிருந்து முதல் குடியரசுத் தலைவர் என்கிற முறையில் ஒடிஷாவின் மகளான திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் ஆக்கியது பாஜக. அரசியலில் ராஜதந்திரமும் எளிய மக்களின் நலனும் கலந்திருந்த இந்த நகர்வுகள் வாக்காளர்களின் மனநிலையில் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில்தான் ஒடிஷா தேர்தலை எதிர்கொண்டது. நவீன் பட்நாயக்கின் தள்ளாத முதுமை, அவரது நிழலாக விளங்கி வந்துள்ள முன்னாள் ஆட்சிப்பணி அதிகாரி VK பாண்டியனுக்கு பிஜு ஜனதா தளத்தில் உருவாக்கி தரப்பட்ட செல்வாக்கு, பூரி ஜெகநாதர் கோயிலின் உள் பொக்கிஷ அரைசாவி குறித்த சர்ச்சை ஆகியவற்றை தனது பிரதான அஸ்திரங்களாக கையில் எடுத்தது பாஜக. அது மட்டுமல்லாமல் தகுதியுள்ள ஒடிஷா பெண்களுக்கு சுபத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்கிற பாஜகவின் அஸ்திரமே ஒடிஷாவில் பாஜகவின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறது. ஒடிஷாவில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்திருக்கும் பாஜக அடுத்த 5 ஆண்டுகளில் ஒடிஷா மக்களின் மனதை கவர்ந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சியாக செயல்பட போகும் பிஜு ஜனதா தளம் தனது இருப்பை தக்க வைத்து கொண்டு மீண்டும் ஆட்சியில் அமருமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஒடிஷா அரசியல் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.